இந்த எபிசோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பார்ல, ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோயினிட்ட கூட்டு போகிற முதல்ல காப்பாற்ற அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி நம்ம ஹீரோயினி கூட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே பார்க்குறாரு. இப்போ இந்த விஷயம் எல்லாமே சவுத் கொரியாவில் இருக்க எல்லாருக்கும் தெரிய வருது, பெரிய பெரிய தலைகளுக்குலாம் தெரிய வருது. மிலிட்ரியோட சீஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்காரு. சார் ஆல்ரெடி அந்த விஐபி வந்துட்டு கூட்டு போய் சர்ஜன் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் எங்க ஆபரேஷன் தியேட்டர்ல வச்சு ஆபரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார் அப்படிங்கிற அளவுக்கு தகவல் வந்துருச்சு. சவுத் கொரியாவோட பிரசிடென்ட் இருக்காருல, அவரும் ஒரு பெரிய டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்றாரு, இந்த டீம் கூட கன்சல்ட் பண்றாரு. என்ன அப்படின்னா பிரசிடென்ட் மொபாக் அவருடைய பேரு. ஸோ அவர் வந்து அவங்களுடைய கார்டையும் கன்ல பாயிண்ட்ல வந்து இவங்க பிடிச்சி வச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய தப்பு, இது ஒரு நேஷனல் இஷ்யூவா மாறிடும் அப்படின்றப்ப அங்க இருக்கிற சேர்மன்லாம் புலம்புறா. சார் என்ன சார் இது, என்ன நடக்குதுங்க, ஐயோ போச்சே, மொபாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நம்ம நிலைமை அதோ கதி தான் அப்படின்னு அவன் ஒரு பக்கம் புலம்புறான். ஆமாங்க, பக்கத்து நாட்டோட பிரசிடென்ட் இங்க வந்தப்ப அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்போ ஒரு நேஷனல் இஷ்யூவா மாறிடும், அது பெரிய பிரச்சனையாகவும் மாறிடும். கட் பண்ணா இங்க டாக்டர்ஸை காட்டுறாங்க. அவங்க எல்லாம் ஆப்ரேட் பண்ணும்போது எல்லாம் கொஞ்சம் பயந்துட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி என் மேல் நம்பிக்கை வச்சு நீங்க எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் அவங்களுடைய வேலையை கரெக்டாக பார்த்து ஆப்ரேஷனும் முடிஞ்சிருது சக்சஸ்ஃபுல்லா. முடிஞ்சோடனே அவருடைய பர்சனல் டாக்டர் இங்க வந்துட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாப்புல, ஆமா யார் ஆப்ரேட் பண்ணது நீங்க தானா, வெரி குட், உண்மையிலே நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க, நீங்க ஆப்ரேஷன் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அவர் செத்துருப்பாரு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாரு. அவர் கிளம்புனதுக்கு அப்புறம் இவங்க அப்பா பசிக்குதுடா சாமி, கிட்டத்தட்ட 4-5 மணி நேரமா ஒர்க் பண்ணிருக்கோம், வாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அங்க கூட பாருங்க செம்ம காமெடி. என்ன அப்படின்னா அவங்கள ஒரு கார்டு வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க, இவங்க பார்த்துட்டே இருக்காங்க, ஒருவேளை அந்த ஆளு செத்தா என்ன ஆகும் நம்மளை தூக்கி ஜெயில போட்டுருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆபரேஷன் முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் அங்க இருக்க மீட்டிங் போடுறாங்க. யாரு, சவுத் கொரியாவோட பிரசிடென்ட், அது போக வந்து மிலிட்டரி சீஃப், அந்த சேர்மன், அப்புறம் ஒரு ஆபீசர், எல்லாரும் வந்து மீட்டிங் போடும்போது சரி இப்போ அந்த ஆள் உயிர் பொழப்பான மாட்டாடா சார், எதுவாக இருந்தாலும் 4 மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும், அது வரைக்கும் எதுவுமே சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த சேர்மன் சொல்லுவான். இப்போ அவன் மட்டும் முழிக்கலன்னு வச்சுக்கோ, ஏன் அரபுடாடு மொத்தமும் நம்ம பக்கம் திரும்பிடும், நம்ம நிலைமை அதோ கதி தான் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லப்பற ஒரு மிகப்பெரிய ஒரு வாரே வழிவகுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. ஸோ இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க, அவங்கள கன் பாயிண்ட்ல வச்சு மீறினானே அந்த மிலிட்டரி ஆபீசருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னு இவர் வந்து கால் பண்ணி என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த சீஃப் கால் பண்ணி யாருக்கு, லீக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இப்போ நீ வந்து இதை எடுத்துக்கோ, அவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டோம், அவனை முதல்ல தனி அறையில் வைங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இவர் ஹெட்ஃபோனை எடுத்து விட்டதுனால இவருக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்காதுல, இருந்தாலுமே வந்துட்டு என்ன எல்லாருமே யோசிக்கும் போது நம்ம ஹீரோ பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கண்ணு எல்லாத்தையுமே வந்து இது பண்ணி கொடுக்குறாரு. அது போக அந்த ஆர்மர் முதற்கொண்டு கழட்டி கொடுத்துட்டு பரவாயில்லடா அப்படின்றாரு. டக்குன்னு சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டு யார் நம்ம லீ தான் கூட்டு போய் ஹீரோவை ஷோரூம்ல அடைச்சி வைக்கிறாரு. அப்போ கூட பாருங்க, டே இப்போதைக்கு இங்க இரு, எல்லா பிரச்சனையும் கொஞ்ச நேரத்தில் சரியாயிரும், கண்டிப்பா அந்த கண்ணு முழிச்சானா எல்லாம் சரியாயிருண்டா அப்படின்றப்ப பரவாயில்ல மச்சா விடுறா பாத்துக்கலாம். இந்த நேரத்தில் கரெக்டா அங்க சீஃப் வந்துறாரு. வந்தோடனே டெய்லி நீ வெளியே போட அப்படின்னு சொல்றாரு. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனு வெளியே போறான். டக்கு நம்ம ஹீரோ வந்து ஒரு காலில் ஒரு தேத்திட்டு, ஏன்டா பைத்தியக்கார பயலே, இன்னைக்கு என்ன வேலைடா பார்த்து வச்சிருக்க, நீ பண்ணதுனால இன்னைக்கு எத்தனை பேர் வேலை போகுது, எத்தனை பேர் மண்டை திரிக்கும் தெரியுமா, சும்மா கிடையாதுடா, சவுத் கொரியாக்கே மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குற அளவுக்கு இன்னைக்கு ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறடா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாப்ல. சாரி சார், எல்லாத்துக்கும் நானே ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிறேன், யாருக்கு எந்த பிரச்சனை வராது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். என்னத்தை இப்ப சொல்லி என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்தானே, லீ அந்த டாக்டர் எங்கடா, வேணான்னு சொல்ல கேட்காம அந்த ஆபரேஷன் அந்த டாக்டர் எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்கறாப்ல. பட் நம்ம ஹீரோயினி பின்னாடி தான் இருக்காங்க. இருந்துட்டு அப்படியே டக்குனு இருந்து நான் தான் நீங்க தேன டாக்டர் அப்படின்னு, நீ வா உன்ட்ட தனியா பேசணும் கூட்டு போய் தனியா பேசுறாப்ல, இன்னைக்கு நீ என்ன காரியம் பண்ணிருக்க தெரியுதா அப்படின்னு. தெரியும், சரி அவர் கண் முழிச்சிருவாரா, நீ இதுக்கு முன்னாடி விஐபி இதுல தானே ஒர்க் பண்ண அப்படின்றப்பல, ஆமா ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவர் கண்டிப்பா கண்ணு முழிப்பாரு, அவன் மட்டும் கண்ணு முழிக்கலன்னு வச்சுக்கோ, ஏன் நமக்கு சங்கு தான், பார்த்து எல்லாம் கடவுளை வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாப்ல. அப்படி கிளம்பும் போது நம்ம லீய சத்தம் போட்டு கிளம்புறாரு. நீயும் கூட சேர்ந்தானே இது பண்ண, என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்ட்டு தான் சத்தம் போட்டு தான் கிளம்புறாரு. இன்வெஸ்டிகேஷன் வைப்பானுங்க, பதில் சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லி தான் கிளம்புவாரு. ஸோ அவர் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை பார்க்கறக்கா லீவ் வராரு. வந்துட்டு சாரி மச்சான் என்னை மன்னிச்சிடறா அப்படிங்கிறப்ப, பரவாயில்ல இருக்கட்டும் விடுறா, நீ யாரை தான் ஃபாலோ பண்ணி இதில் இருக்கட்டும், சரி நீ எப்போ கிளம்புற அப்படின்னாப்ல. உடனே அவர் வந்துட்டு இல்லை நான் வந்துட்டு இன்னொரு 1 ஹவர்ல கிளம்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. அதான் ரிப்போர்ட் பண்ணிட்டு போலாம். பரவாயில்ல விடு இது நம்பர் இருக்கு, இப்போதைக்கு நான் இதில் கூட இல்லை விடு அப்படின்றப்ப, அதெல்லாம் இல்லை, என்னைய பொறுத்த வரைக்கும் என் கேப்டன் செஞ்சது கரெக்ட், அதுவும் இன்னைக்கு அவர் செஞ்ச விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கரெக்டாக தான் நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாப்ல. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லி அவரும் சல்யூட் அடிச்சு, இந்த மாதிரி நான் ரிப்போர்ட் பண்றேன் சார், என்னுடைய லாஸ்ட் ரிப்போர்ட் சார், நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாப்ல. ஸோ நம்ம லீயும் வந்துட்டு மனசே இல்லாமல் நம்ம ஹீரோவும் மனசு இல்லாமல் இருப்பாங்க. ஸோ நம்ம லீ அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு நேராக ஹீரோயினை தான் பார்க்க போறாங்க. போயிட்டு இங்கே பாரு நான் இங்கே இடத்த விட்டு கிளம்புறதுக்கு இன்னொரு 10 நிமிஷம் இருக்கு, நீ போய் அவன்கிட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி பர்மிஷன் கொடுப்பாப்ல. நம்ம ஹீரோனே அங்கே போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. போனவனே உள்ளதான் இருக்கீங்களா, நான் தான் காங்மன் யூ வந்திருக்கேன் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக போய் அப்படியே அந்த கதவு பக்கத்தில் உட்காந்துக்கிறாப்ல. இவங்களும் அப்படியே ஒரு செகண்ட் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நம்ம லீ வந்துட்டு கரெக்டாக அந்த காரில் என்னடா கிளம்பலாமா அப்படின்றப்போ ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ கிளம்புறாப்ல. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் எடுத்துனே உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாப்ல. ஏதோ அடுத்த ஆள்கிட்ட பேசுற மாதிரியே பேசுறாங்க 2 பேரும். என்ன பார்க்கறதுக்காக இங்க வந்திருக்க போல இருக்கு. ஆமா என்னை மன்னிச்சிரு. எதுக்காக இப்ப நீ மன்னிப்பு கேட்கற? பேஷண்ட் இன்னும் எந்திரிக்கல, எனக்காக இந்த அளவுக்கு வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இல்ல. ரொம்ப நாள் கழிச்சு உன்னை மீட் பண்ணப்ப எனக்கு புரியல, ஆனா இப்ப புரியுது நீ அன்னைக்கு சொன்ன விஷயம் உண்மைதான் அப்படின்னு. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினி அழுக ஆரம்பிச்சிடறாங்க. ஆக்சுவலி அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ ஹீரோயினி பிரேக்கப் பண்றப்ப நம்ம ஹீரோயினி பேசியிருப்பாங்க, நான் உயிரை காப்பாத்துற டாக்டர், என்னதான் இருந்தாலும் உனக்கு எனக்கு செட் ஆகாது அப்படிங்கிற
மாதிரி. சோ அதைத்தான் சொல்றாப்ல. சொன்னனே நம்ம ஹீரோயினி ஒரே மாதிரி அழுக ஆரம்பிச்சாங்க. அழுகிறியா என்ன? நீ அழுக வேண்டிய அவசியம்லாம் இல்ல, நீ எடுத்த முடிவுல தீர்க்கமா இரு. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, என்னுடைய முடிவு எப்பயுமே தீர்க்கமா இருக்கும். எப்பவுமே இந்த வயசானவங்க, குழந்தைங்க, பெண்கள் இவங்க 3 பேருக்கு பிரச்சனை அப்படின்னா நான் எதனாலும் செய்ய துணிவே அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாப்ல. எல்லாம் சரியா போயிடும் விடு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. அதே நேரத்தில் அவங்க சரி உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்கிறப்ப வேணும், ஒரு C4 RDX வேணும் அப்படின்னு கேட்கிறப்ப எதுக்கு அது, என்னது அது அப்படின்னு கேட்கிறப்ப அது ஒரு பாம்பு, அதை வச்சு இந்த டோரை வெடிக்க வைக்கலாம், வெடிக்க வச்சா எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தவங்க வெளியே இருக்காங்க, அவங்கள அழுகாம பாத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்ப கூட நீ ஜோக் அடிக்கணுமா இந்த நிலைமையில அப்படின்றாங்க. சரி ஓகே இந்த இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மஸ்கிட்டோஸ், அதாவது வந்து அந்த காயில் கொடுக்குறாங்க, கொசுபத்தி காயில். நம்ம ஹீரோவும் அதை வாங்கிட்டு அப்படியே ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாப்ல. அப்போ பார்த்தா தெரியுது அங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு அடுக்கி வச்சிருக்காங்க. ஆமா அது வந்து ஸ்டோர் ரூம் தானே, அங்க இல்லாம இருக்குமா. சோ அதை கொடுத்தோன்னே நம்ம ஹீரோனி கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ ஒரு மாதிரி அப்படியே ஃபீலிங்கோட உட்காந்துருக்காப்ல. நம்ம ஹீரோனி அங்க தனியா வெளியே போய் நின்று அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்றாங்க. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் இங்க உள்ள உட்காந்துட்டு ஃபீல் பண்றாப்ல. அந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த சின்ன பையன் ஒருத்தன் காப்பாத்தினா இல்ல, அந்த பையன் வந்து இந்த பிரசிடென்ட தொட்டு பார்த்துட்டே மேன் உனக்கு வந்து ஒன்றும் இல்லை, உடம்பு சரியா போயிடுச்சு, கிளம்பு முதல்ல இங்கிருந்து அப்படின்றான். அவன் நேரமா என்னமோ சொன்ன நேரம் டக்குன்னு அங்க இருக்கிற ஒரு பாடி கார்டு வந்து பிடிச்சி தள்ளும் போது நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்ற சின்ன பையன், அவனை போய் இப்படி போ அப்படின்னு சத்தம் போடும்போது இங்க அந்த ஆளு வந்து கண்ணை முழிச்சிட்டாப்ல. அப்போ உடனே அந்த கார்டு இன்னொருத்தர் இருப்பான்ல மெயின், அவன் வந்து சார் நான் தெரியறேனா அப்படின்னு டக்குன்னு டாக்டர் ஒரு சரி அப்படின்னு விலகிட்டு அவங்களோட டாக்டர் விலக வச்சுட்டு அவர் வந்து சார் இதை பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த விரலை இப்படி ரைட் லெஃப்ட்னு ஆட்டுறப்ப அவங்களுடைய கண்ணும் ஆடுது. சரி அப்படின்னு எல்லாருக்குமே சந்தோஷம். ஓகே இந்த பிரசிடென்ட் பொலஸ்டாப்ல அப்படின்னு சொல்லி இங்க நம்ம டாக்டர் டீம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் உட்காந்து பேசும்போது நம்ம டாக்டர் விங் இருக்காருல, அவரெல்லாம் புலம்புறாரு. 37 வருஷத்துல நான் இவ்வளவு அளவு பயந்ததே இல்ல ஆபரேஷன் தியேட்டர்ல அப்படின்னு புலம்பும் போது அங்கிட்டு நம்ம டாக்டர் ஹவான் இருக்காருல, அவன் வந்துட்டு ஏன் என்ன சொல்றீங்க அப்படின்றப்பல ஆமாடா இது வரைக்கும் இந்த மாதிரி பயந்த ஆபரேஷன் பண்ண இல்ல, ஒரு செகண்ட் உயிர் போய் உயிர் வந்துருச்சு தெரியுமா அப்படிங்கிறப்ப இது வரைக்கும் வாழ்க்கையில 2 தடவை தான் நான் பயந்திருக்கேன் ஆபரேஷன் தியேட்டர்ல அப்படின்றப்ப சரி சரி விடுங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹவான் கேட்கிறான் ஆமா இதுக்கு முன்னாடி எப்போ முதல் நீங்க பயந்தீங்க அப்படின்றப்ப இந்த இவளோட அம்மாக்கு ஆபரேஷன் பண்ணும்போது கொஞ்சம் நர்வஸா இருந்துச்சு, ஏன்னா அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்தேன் அப்படின்னு சொல்றாப்ல. சோ டக்குன்னு அவங்களும் ஒரு மாதிரியா பாக்குறாங்க, என்னடா அவன் இப்படி சொல்றானே அப்படின்னு. ஆக்சுவலி இந்த டாக்டர் விங் இருக்கார்ல, இவர் வந்து இவங்களை லவ் பண்ணுவாங்க, அதாவது அந்த நர்ஸ். ஓகேவா, போக போக தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரியும் அது என்ன ஏதுன்னு டீடைல்ஸ் எல்லாம். சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போலாம். அப்ப அங்க ஒர்க் பண்ற இன்னொரு டாக்டர் வந்து அந்த பேஷண்ட் கிளம்புறாங்க, அதுவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்களா அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு எல்லாம் ஓடி போய் பாக்குறாங்க. பார்த்தா அங்க எல்லாருமே நின்னுட்டு இருக்காங்க. அந்த பிரசிடென்ட் வந்துட்டு ஹெலிகாப்டர்ல வந்துட்டு வச்சு மேலே ஏற்றி கூட்டு போறாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த மெயின் செக்யூரிட்டி இருந்திருப்பான்ல, அவன் நம்ம ஹீரோயினியை பார்த்து அப்படி நன்றி அப்படிங்கிற மாதிரி லைட்டா தலையசிச்சு போவான். சும்மா கெத்தா இருக்கும் அதை பாக்குறதுக்கு. அதே நேரத்தில் இங்க பாத்தீங்கன்னா நம்ம லீக்கு வந்துட்டு அவங்க எல்லாம் இந்த மாதிரி விஐபி பேஷண்ட் கிளம்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்றப்ப நான் ஊருக்கு ஏர்போர்ட் வந்துட்டேன்டா, நீ போய் அங்க ரிப்போர்ட் பண்றது மட்டும் தான் பாக்கி அப்படின்னு சொல்லி நம்ம லீ பேசிக்கிட்டே போறாப்ல. மனுஷன் போன் பேசிட்டு கட் பண்ணிட்டு சரி ஃபிளைட் ஏறலான்னு போறப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம லீயோட ஆள் வந்துடுறாப்ல. அவங்க வந்து அப்படியே ஒரு மாதிரியா பார்த்துட்டே வந்து நின்னோடனே ஆமா நான் ஒருத்தர் இங்க பார்க்க வந்தேன் எக்ஸ்பெக்டேஷனோட, பட் அவர் இங்க நிக்கிறாரு, என்ன நடக்குது எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே திரும்பவும் பயந்து ஓடுற அதானே அப்படின்னு கேட்டோடனே இவர் பதில் இல்லாம இருக்கும். சொல்லு பதில் சொல்லு, நீ திரும்பவும் பயந்து ஓடுறதானே அப்படின்னு கேக்குறாங்க. டக்குன்னு இவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த பேக்கை வச்சுட்டு நான் சர்ஜன் லீ, எனக்கு வந்து ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். டப்புன்னு ஒரு அரைவாங்க பாருங்க, உண்மையை சொல்றா எங்கடா போற அப்படின்னு நான் திரும்ப வீட்டுக்கு போறேன் அப்படின்றாரு. ஆக்சுவலி கொரியாக்கு ரிட்டர்ன் போறாரு, அதுதான் சொல்றாரு. இதை கேட்டோடனே நான் உனக்காக அங்க இருந்து வந்தேன், ஆனா நீ என்னை விட்டு போற இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா சட்டு இந்த நெஞ்சில அடிப்பாங்களா அந்த மாதிரி அடிச்சு அழுவாங்க. பட் இவர் வந்து பெருசா இது பண்ணாம ரியாக்ஷன் பண்ணாம டக்குன்னு அங்க கொசு நிறைய இருக்கு, அங்க கொசுவத்தி எல்லாம் இருக்கு, சோ பார்த்து சேஃப் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது அந்த பொண்ணு அப்படியே இவர் கையை பிடிக்கும் பாருங்க. டக்குன்னு இவர் அப்படியே ஒரு செகண்ட் திரும்பிட்டு டபக்குன்னு அப்படி இழுத்து பிடிச்சி கட்டி பிடிப்பாரா இல்லையா. 2 பேருக்குள்ள அந்த பிரிதல் இருக்குல்ல, அதாவது 2 பேரும் லவ் பண்றானுங்க ஆனா சுச்சுவேஷன்னால ஒன்னு சேர்ந்து இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரியே இருப்பானுங்க. அப்படி ஒரு கட்டி பிடிக்கும் போது அவங்க கேட்கறாங்க ஆமா இதுக்கு என்ன அர்த்தம், என்ன பண்ற நீ அப்படின்றப்ப டக்குன்னு இல்ல சேஃப் ஆயிரு, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போவாரு. டக்குன்னு இவங்க டேய் எதுக்குடா என்னை கட்டி பிடிச்சா, ஏன்டா என்னை தொட்டா, இங்க பாரு என்னை தொட்டுட்ட, என்னை கட்டி பிடிச்சிட்ட, நீ தான் இனிமேல் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னை விட்டு வேற ஏதாவது பொண்ணை பார்த்த உன்னை கொன்றுவேன் பாத்துக்கோ, என்னை நீ தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அழுதுகிட்டே ஒரு மாதிரியா சொல்லுவாங்க. இவர் எதையுமே கண்டுக்காம அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருவாரு. சோ இந்த இடத்துல என்ன தெரியுது அப்படின்னா உண்மையான காதல் அப்படிங்கிறது வார்த்தையால இல்ல மனசுல இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் இருக்குல்ல அதுலதான் இருக்கு அப்படிங்கறத தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நம்ம யோன் மிங் வந்து நினைச்சு பாக்குறாங்க, அதாவது நம்ம லீ கூட அவங்களுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட வெட்டிங்க்கு போயிருப்பாங்கல்ல, அங்க போறப்ப நம்ம லீ வந்துட்டு நான் ரிவெஞ்ச் எடுக்கிறக்கால இல்ல சும்மா அவளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்றப்போ ரிவெஞ்ச்கா வரலையா நீங்க அப்படின்னு அவங்க நின்றுவாங்க. இவர் மட்டும் போய் பார்க்கும்போது இப்ப எதுக்கு நீங்க வந்த, உன்னை தான் வேணான்னு சொல்லிட்டேன்ல அப்படி இப்படின்னு ரொம்ப கத்தும் போது டக்குன்னு இவங்க வந்து ஊடால பிடிச்சி கையை பிடிச்சி ரொம்ப நன்றி உங்களை வந்து பார்த்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம் அப்படின்னோடனே இவங்க நீ யாரு அப்படின்னோடனே நான் தான் இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட், எனிவே உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் அண்ட் தேங்க்யூ சொல்றேன், ஏன் அப்படின்னா நீங்க வேணான்னு சொன்னனால தான் இவர் எனக்கு கிடைச்சாரு, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கலாய்ச்சி விடுறது. அந்த பொண்ணு கொஞ்சம் விருப்பம் அந்த மாதிரி விருப்பேத்தி விடுறது. வேமா அவங்க இருந்துட்டு இது யாரு உண்மையில உங்க கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கையை பிடிச்சி நாங்க கூடி சீக்கிரம் கல்யாணமே பண்ணிக்க போறோம், நீ இல்லன்னா நான் இருக்க முடியாதுன்னு நினைச்சியா, அதெல்லாம் இல்ல எனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் செட் ஆயிருச்சு, என் லைஃப் நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போலாம் வந்தேன், அது கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு கிளம்பிருப்பாங்க. 2 பேர் போய் உட்கார்ந்து சார கடிக்கும்போது பாத்தீங்கன்னா திரும்ப இன்னொரு நாள் நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், அவனை போய் கல்யாணம் பண்ணிக்காவது அந்த கேப்டன் யூனை வந்து கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்றப்ப என்னடா மேட்டர் பார்த்தா இப்பதான் அவங்க அப்பா வந்து நம்மளோட ஹீரோக்கு இந்த பொண்ணை பேசியிருப்பாப்ல, இவங்க முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. டேய் நீ எப்பதான்டா டேட் பண்றத சொல்ல போற அப்படின்றப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். சோ அவங்க வந்து அடிக்கடி மீட் பண்ணது, இந்த சண்டை போட்டது, ஜாலியா பேசுனது, இந்த மாதிரி நினைவுகளை அவங்க நினைச்சு பாக்குறாங்க. அதே நேரத்துல ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கக்கூடிய சீஃபுக்கு வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய கூட இருக்கிற சொல்றாப்ல, சார் உங்க பொண்ணு வந்துட்டு அங்க போயிட்டாங்க உருவாக்கக்கு கிட்டத்தட்ட 12 மணிக்கு போனாங்க, பட் அதே நேரத்துல லீ அங்க இருந்து வெளியே வந்துட்டா சார் அப்படின்னா சூப்பர் அப்படின்றப்பல அந்த நேரத்துல அங்க இருந்து ப்ளூ ஹவுஸ்ல இருந்து கால் வருது அப்படின்னு சொன்னோன்னே இவரும் வந்து வீடியோ கால்ல பேசுறப்பல சவுத் கொரியா பிரசிடென்ட் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் அந்த ப்ளூ ஹவுஸ், ஓகேங்களா, அங்க இருந்து தான் கால் வந்திருக்கு. சோ பிரசிடென்ட் பேசுறாரு, சரி ஓகே நீ வந்து அந்த கேப்டனை வந்துட்டு ஒன்றும் பண்ணல, இல்ல அவனை டிஸ்மிஸ் எல்லாம் பண்ணாத, அவனுக்கு திரும்ப அந்த வேலையை கொடுத்துரு அப்படின்றப்ப அவங்க மாதிரி யோசிக்காத, அப்புறம் அவர் உயிரை காப்பாத்தினதுக்காக அவங்க 2 பேரையுமே இவர் பாக்கணுன்றாப்ல, சோ அதுக்கு ஏற்பாடு பண்ணிரு அப்படின்றாப்ல. சரி சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கட் பண்ணி இங்க பேஸ்ல காட்டினா நம்ம ஹீரோ உட்கார்ந்துருக்காரு, பூரா இந்த டிஸ்னிஸ்னா சாப்பாடு ரெடி பண்ணிக்கவும் பாக்குறாப்ல. டே என்னடா இது, இதெல்லாம் ஊருக்குள்ள எங்க இருந்தா உங்களுக்கு கிடைக்குது, என்னடா இது சேஃப் வித்தியாசமா செஞ்சு வச்சிருக்காரு அப்படின்றப்ப, சார் இது வந்து உங்களுக்காக ஸ்பெஷலா செஞ்சது, நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாளா ஜெயில இருந்திருக்கீங்கல்ல அதுக்கு தான் அப்படின்னு. என்னது ஜெயிலா? டேய் நான் ஜெயில இல்லடா, ஜஸ்ட் ஸ்டோர் ரூம்ல தான்டா இருந்தேன், ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு, சரி ஓகே இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு எல்லாத்தையுமே எல்லாரும் சாப்பாடை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ட்டு ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கூட்டி விடுவாப்ல. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோனி குடு ஓடி வருவாங்க, ஒரு மாதிரி கூச்சப்பட்டுட்டு டக்குன்னு சரி கிளம்பும் அப்படின்னு கிளம்பும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ இரு என்னை பார்க்கத்தானே வந்த அப்படின்னு, இல்ல நீங்க எல்லாரும் சாப்பாடு என்ஜாய் பண்ணுங்க நான் அப்புறமே வர்றேன் அப்படின்றப்ப, இரு நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தனியா நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கரெக்டா ஒரு கார் வருது, என்னடான்னு பார்த்தா வேற யாரும் இல்ல நம்மளுடைய அந்த செக்யூரிட்டி தான். வந்தோன்னு உங்களை சார் மீட் பண்ணணுங்கிறாரு, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கார் கதவை திறந்து விட்டு கூப்பிட்டு போறான். அங்க போனா அவரு ரொம்ப சந்தோஷமா வாங்க வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அந்த நேரத்தில் அந்த முடிவு எடுக்கல அப்படின்னா இன்னைக்கு நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன், ரொம்ப நன்றி அப்படிங்கிறாப்ல. இவங்க வேமா டாக்டர் வந்துட்டு இல்ல ஒரு டாக்டரா நான் என்னோட கடமையை தான் செஞ்சேன் அப்படின்றாங்க. இருந்தாலும் அந்த நேரத்தில் நீங்க எடுத்த முடிவுனால தான் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன், ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி அப்படின்றாரு. அவங்களும் வந்துட்டு பதிலுக்கு ரொம்ப நன்றி சார் அப்படின்றாங்க, எங்களை இவ்வளவு தூரம் கூப்பிட்டு மரியாதை செலுத்தினதுக்கு அப்படின்னு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நீ தானே அந்த சோல்ஜர், உண்மையிலே உன்னை பாராட்டணும், ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக நீ எந்த லெவலுக்குனாலும் போவ அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்றாப்ல. இதை கேட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, சார் எனக்கு தெரிஞ்சு வாருங்கிறது கூட ஈஸியா தான் இருக்கு, ஆனா ஒரு உயிரை காப்பாத்துறங்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறத நான் அன்னைக்கு தான் உணர்ந்தேன். இதை கேட்ட உடனே அவர் வந்துட்டு ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க செக்யூரிட்டியை பார்க்குறாரு. அவர் ஒரு கோல்டன் கார்டு விசிட் கார்டு மாதிரி எடுத்து கொடுக்குறாரு, விசிட்டிங் கார்டு. அதை எடுத்து கொடுத்து இது என்ன அப்படின்னு கேட்டோன்னே, ஒன்றும் இல்லை இந்த கார்டை நீங்க இந்த அரபு கண்ட்ரியில் எங்கனாலும் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ தான், எங்க எதுக்கும் காசு கொடுக்க தேவையில்லை அப்படின்றாப்ல. கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு எல்லா வசதியும் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. உடனே நம்ம ஹீரோனியும் அப்படியா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஒண்ணுதானே இருக்கு, நாங்க 2 பேர்ல இருக்கோம், எங்களுக்கு 2ல வேணும் அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்டோன்னா அவரு சிரிக்கிறாப்ல, சிரிச்சுட்டு குடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துறாப்ல. நம்ம ஹீரோனி என்னது இது 2 இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இது உண்மையிலேயே ஒர்க் ஆகுமா, இது யூஸ் ஆகுமா அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது, அவ்வளவுதானே இது சப்ப மேட்டர் குடு நான் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அந்த காரை எடுத்துக்கொண்டு போய் அந்த செக்யூரிட்டியே கொடுத்து நான் இந்த காரை எடுத்துட்டு போகணும்னு பாக்குறேன், டிரைவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னே அவனுக்கு கொடுத்து விட்டுறான். நம்ம ஹீரோனி புலம்பிட்டே போறாங்க, டே அதுக்காக இப்படியாடா யூஸ் பண்ணி பாப்பா அந்த காரை, அவன் நம்ம பத்தி என்ன நினைப்பான் அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டே போறாங்க. பட் நம்ம ஹீரோ எதுக்கும் செவிசாய்க்கல, அவர் பாட்டு ஓட்டிட்டு போகும்போது சரி நமக்கு இன்னொரு 2 மணி நேரத்துல பேச போனோம், சோ ஆல்ரெடி ஒரு 1/2 hour முடிஞ்சிருச்சு, இன்னும் 1.5 மணி நேரம் தான் இருக்குது, இந்த 1.5 மணி நேரத்துல நம்ம ஏன் டேட் பண்ணக்கூடாது, ஓகே நம்ம டேட் ஸ்டார்ட் ஆயிருச்சு, ரெடியா இரு நம்ம போய் காஃபி ஷாப்ல காஃபி சாப்பிடும் அப்படின்னு. ஆமா இருந்தாலும் நீங்க ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லி பேச, என்னது டேட் ஆயி இரு நீ என்ன என்கிட்ட கேட்காமல டேட்னு சொல்ற, ஆமா நீ தானே சொன்ன அதான் நான் டேட் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி நேக்க மாத்தி விட்டுறாப்ல. நம்ம ஹீரோனி கன்ஃபியூஸ் ஆகி என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு விட்டுறாங்க. சோ ஒரு வழியா திரும்பவும் நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினி 2 பேருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க. அதாவது லவ் பண்ண போறாங்க, அதை தான் அப்படி சொன்னேன். 2 பேரும் அப்படியே உட்காந்து காஃபி ஷாப்ல கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கும்போது கூட நம்ம ஹீரோனி அப்பாடா நல்ல வேலை நான் என் கார்டை யூஸ் பண்ணல, ஆனா இருந்தாலும் இது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ப மாட்டாங்க, என் டீம்மேட்ஸ் எல்லாம், அவங்களுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா போட்டோ எடுத்து அனுப்புவோம், நம்ம 2 பேரும் ஏன் போயிட்டு அங்க போட்டோ எடுத்து அனுப்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தடுத்து அவங்க பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருப்பாரு, ஏன் அப்படி பாக்குறீங்க அப்படின்றப்ப, இல்ல நீ வர வர ரொம்ப ஹேண்ட்ஸம் ஆயிட்டே இருக்கியா, அதான் உன்னுடைய அழகு என்னை அட்ராக்டிவ் பண்ணிருச்சு அப்படின்னு. உடனே ஜோக் பண்ணாதீங்க அப்படின்னு, ஜோக்ல இல்ல உண்மையிலேயே சொல்றேன், நீ இருக்க இப்பெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு. அவங்க அப்படியே ஒரு மாதிரியா ஸ்மைல் பண்றாங்க, நீ சிரிச்சா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு சொன்னேன். நம்ம ஹீரோனி சிரிக்காம டப்புன்னு அமைதியாடுறாங்க. 2 பேருமே அமைதியா இருக்கும்போது நம்ம ஹீரோ காப்ப ஒரு போன் வருது, எடுத்து பேசினவரு சரி நான் கிளம்பணும் அப்படின்றப்ப, அங்கேயே கொரியாலேயே சரி இங்கேயும் சரி உன்னோட டேட் மாறவே இல்லை போய் தொலை அப்படின்னு கோவப்படுறாங்க. சோ இதோட இந்த எபிசோட முடிச்சிடறாங்க. சரி நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறது நாளைக்கு பார்க்கலாம் மக்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம், நன்றி.